இந்த வீட்டோட ஹைலைட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 16க்கு 16 அடியில் 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து 2லையுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பால்கனியும் பெரிய லான்ச் ஏரியாவும் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் அடுத்த ஹைலைட் என்னன்னா கிச்சன் 22க்கு 8 அடியில் ரெக்டாங்குலராக கிச்சன் அண்ட் டைனிங்காக பிளான் பண்ணி பக்கத்துலேயே தனி ஸ்டோர் ரூமும் அது போக பேக் சைடு எக்ஸிட் டோரும் கொடுத்து கிச்சனை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் 18க்கு 15. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர், டீக்குட் டோர், ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே 8.5க்கு 6 அடி சைஸில் ஃபோயர் எடுத்து ஸ்பேசியஸான லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. ஈஸ்ட் சைடில் பெரிய உட்டன் டிவின்னு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி அங்கே கலர்ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7க்கு 5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து கிச்சன் கம் டைனிங் என்டர் ஆகிறோம். சைஸ் 22க்கு 8. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. கிச்சனில் ஸ்டோரேஜ்க்காக டேபிள் டாப் கீழே பூரா பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே உட்டன் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த கிச்சனில் ஹைலைட் என்னென்னா 10க்கு 5 அடி சைஸில் தனியாக ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. இது காமன் பாத்ரூம் சைஸ் 6க்கு 5. இது பேக் சைடு எக்ஸிட், உட்டன் டோரும் அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக ஸ்டீல் டோரும் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். சைடில் ஹேண்ட் ரெயில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் 16க்கு 10 அடி சைஸில் லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 16. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8.25க்கு 5. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16க்கு 16. இந்த வீட்டில் 3 பெட்ரூம்ஸ்லையுமே தேவையான அளவுக்கு வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8.25க்கு 5. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்டர் ஆகிறோம். சைஸ் 17க்கு 10. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அட்டாச்சு பாத்ரூமோட 2 மாஸ்டர் பெட்ரூம் அது போக லாஞ்ச் ஃப்ரண்ட் பால்கனின்னு நல்ல ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க.
இந்த வீடு கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையமில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,60 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.